பொன்னம்மாள் பாட்டியை பற்றி பேசணும்னா நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கும். எந்த நேரமும் எப்பவும் கையில் காசு இருக்காது, சாப்பாட்டுக்கு வழி இருக்காது, ஆனால் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சு நல்ல நிலைமைக்கு ஆன பிறகு இந்த அம்மாவை கவனிக்கிறதுக்கோ விசாரிக்கிறதுக்கோ யாரும் இல்லாத ஒரு நிலைமை. அது மட்டும் இல்லை, இந்த அம்மாவுடைய கணவர் சின்ன வயசில் திருமணமாகி சில வருஷங்களுக்கு பிறகு பிரிஞ்சு போயிட்டார். இன்றைக்கி அவர் அம்மா கூட தான் இருக்கிறாங்க, ஆனால் மனநிலை சரியில்லாதவர். அப்பப்போ கோவப்படுவார், அப்பப்போ அந்த அம்மாவை அடிக்கவும் செய்வார். என்ன செய்யணும்னு தெரியல, சாப்பாட்டுக்கு வழி இல்லை அப்படின்னுங்கிற நேரத்தில் தான் நம்முடைய ஊழியத்தை தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு என் குடும்பத்துக்கு உதவி செய்யுங்கய்யா அப்படின்னு வந்து கேட்டாங்க. இன்றைக்கி நம்ம ஊழியத்தின் மூலமாக அந்த குடும்பங்கள் ஆதரிக்கப்பட்டு வர்றாங்க. அந்த அம்மாவுடைய முகத்தில் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை நம்மளால் பார்க்க முடியும். நம்மளால் முடிஞ்ச காரியத்தை செய்கிறோம். நீங்களும் இந்த காரியத்துக்கு உதவி செஞ்சால் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி நான் விரும்புகிறேன். தேங்க்யூ. என் பேர் பொன்னம்மாள் தாசு. சின்னதுலேயே நான் வேலை செய்தான், பிள்ளைகளை காப்பாற்றினேன். கல்யாணம் கழிச்சு கொடுத்தப்பறம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அப்போவே பயங்கர கூட்டி தாங்க குடிச்சுக்கிட்டு வீட்டில் பிள்ளைகளுக்கு சோறுவங்களே காய்ச்சி குடிக்க கூட விடுவது கிடையாது. குடிச்சிட்டு வந்து தூக்கி போட்டு உடைக்கிறேன். அப்படி 35 வருஷம் என்னையும் பிள்ளைகளையும் போட்டுட்டு போயிருந்து. அப்பமா அது கொஞ்ச நாள் வேலை செய்தாலும் நிம்மதியாக இருந்தோம். 38 வருஷம் பரவாயில்ல. இப்போ கேட்டு கிடந்து 13 வருஷம் மட்டும் என்னத்த கையில் கிடைக்குதோ என்ன சாசுகத்தோட வந்துருக்கு. கையில் வரத்து கிடையாது, கூப்பிட்டா வரத்து கிடையாது, கெட்ட வருஷம் வரும். கையில் என்னது கிடைக்குதோ அதை எடுத்து என்ன அடிக்கணும் கொல்லணும். நீ போ, இங்கே எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குஸ்தி. ஐயா, அது வந்து கையால் வேலை செய்ய தெரியும். தென்னைக்கு உடம் வைக்க, வாழைக்கு வெட்ட கொலை செய்கிறோம் அங்கே இந்த கைவேல். ஆனால் அந்த நேரமே செய்தாலும் செய்யலைன்னு நமக்கு ஒன்று தான். அதனால செய்யனால சந்தோஷப்படவும் இல்லை, செய்யலைன்னு துக்கப்படவும் இல்லை. நம்ம வேலை செய்தால் நமக்கு இப்போ சும்மா ஒரு ஞாபகமே இல்லாத போல என்ன சொன்னாலும் ஒரு 4 நேரம் பேசாமல் இருக்கிறது. 5ஆம் நேரம் சொன்னா வாயிலிருந்து பச்சை பச்சை கிட்டும். பேசுறதுக்கே அரைப்பு கிடையாது. ஆமாம், அவைய மாதத்துக்கு சாமான் வாங்கி தருவாங்க, காய்கறி வாங்கி தருவாங்க, பைசா தருவாங்க. பிள்ளை தாரதுனால எனக்கு இப்படி போகுது. பையனை ரொம்ப கஷ்டப்படும்.